குலம் காக்கும் தெய்வமே குலதெய்வம். 1. குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. 2. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. 3. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு. 4. சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமுமில்லை. குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை உண்டு. 5. குலதெய்வத்தால் ஆகாத காரியமில்லை. 6. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும். 7. குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடிவரும் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான். 8. வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தழைக்க குலதெய்வம் மிக முக்கியம். 9. நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். 10. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. 11. குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினைத் தரும், மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். 12. குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும், ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. 13. குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களாகும். 15. அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. 16. ஒருவரது குலம் ஆல் போல் தழைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். 17. குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. 18. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். இந்த குலதெய்வம் மனிதன் லௌகீக இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை அளிக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்லுவதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களின் உண்மை. தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும். குலதெய்வத்தை மறப்பது நம் அம்மா அப்பாவை மறப்பது. குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். குலதெய்வ வழிபாட்டினால் தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவது, கல்வி, திருமணம் அமைவது, தொழில் விருத்தி கிடைப்பது, குழந்தை வரம் பெறுவது முதலிய பயன்கள் பெறலாம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் அவற்றின் பலன்கள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அருள் இல்லையென்றால் அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு பெரிய மகானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது. குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவக்கிரகங்களும் துணை நிற்கும். துன்பமான காலத்தில் நம் தாயைப் போல காப்பது குலதெய்வமாகும். நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வம் சாபமிடாது. அந்த குலத்தை சார்ந்த நீங்கள் சரியாக வழிபடவில்லையே என்று மனது வருத்தப்படும். அதனால் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளிப்போகும். ஆகவே எல்லோரும் தவறாது குலதெய்வ வழிபாட்டை செய்து சந்தோஷமாயிருங்கள். ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது. அது நமது குலத்துக்கே கேடு விளைவிக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது பழமொழி. ஆம், யார் தம்மை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்களோ
அவர்களிடம்தான் குழந்தைகளும் தெய்வங்களும் சென்று சேர்ந்துவிடும். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னர்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல் விலகிவிடும். குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். குலதெய்வ வழிபாடு என்பது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பரபிரம்ம வழிபாடு என்பதினால்தான் குலதெய்வத்தை அவமதிப்பது என்பது பரபிரம்மனை அவமதிப்பது என்பதினால் அந்த குற்றம் மட்டும் கடுமையான குற்றமாக கருதப்பட்டு 6 ஜென்மங்களுக்கு தண்டனை கிடைக்கின்றது. நாம் நம் குலதெய்வத்தை வழிபடும்போது நமக்கு வரும் வினைகள் யாவுமே நல்வினையாக மாறும். குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள். வேறு எந்த தெய்வமும் அதற்கு இணை இல்லை. மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள். குலதெய்வத்திற்கு உங்கள் வம்ச வழிதான் பிள்ளைகள். குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது. குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். எவன் ஒருவன் இப்படித்தான் வணங்கி வந்த குலதெய்வத்தை உதாசீனப்படுத்துவார்களோ அவர்கள் தனது பெற்ற தாயாரையே உதாசீனப்படுத்தியது போலாகும். ஆகவே அவர்களுடைய அடுத்த 7 சந்ததியினருக்கும் நல்ல வாழ்க்கை அமையாது. குலதெய்வத்தை பக்தியோடு கொண்டாடும்போது பெரிய தோஷங்களுக்கு இடமில்லாமல் போய் நம் வாழ்வும் சிறப்பாகிறது. பல தெய்வங்களை வழிபாடு செய்து வரலாம். ஆனால் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்களாகாது. இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு அடுத்ததுதான். மற்ற தெய்வங்களும் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும். நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியமானதாகும். வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தழைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்வர். உங்களின் குலதெய்வம் அசைவம் வைத்து படைக்கும் குலதெய்வமாக இருந்தால் தாராளமாக அதனை செய்யுங்கள். நமது முன்னோர்களின் வழியை நாம் மாற்ற வேண்டாம். பிற தெய்வத்தை வணங்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிற தெய்வத்தை வணங்கினாலும் உங்களின் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்றால் மட்டும் அந்த தெய்வத்தின் புண்ணியம் கிடைக்கும். இல்லையென்றால் கண்டிப்பாக கிடைக்காது. குலதெய்வ அனுக்கிரகம் இல்லையேல் எந்த தெய்வ அனுக்கிரகமும் இல்லை. ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே. அவரவர் குலதெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து வணங்கி வரலாம். குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல் காத்து நிற்கும். குலதெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்